Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Nifty Times Now. Friends, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா இந்த AmiBroker சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும், இதோட செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அதில் நான் குறிப்பாக சொல்லியிருந்தேன், இந்த ஃபைலில் போயிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே இந்த இம்போர்ட் விசார்டு இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆப்ஷன் நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை மேனுவலாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆப்ஷன் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மேனுவலாக ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை வேறு லெவலில் அடுத்த லெவலில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. இந்த ஆப்ஷன் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா நமக்கு வேணும், அதாவது மேனுவல் டேட்டா வேணும். அதை நான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். எப்படி நாம் ஒரு மேனுவல் டேட்டா க்ரியேட் பண்ணோம், க்ரியேட் பண்ண பிறகு இந்த AmiBroker ஃபார்மேட்டுக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண பிறகு எப்படி இந்த AmiBroker சாஃப்ட்வேருக்குள்ளே அந்த டேட்டா இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு டேட்டா வேணும், அதாவது மேனுவலான டேட்டா வேணும். அந்த டேட்டாவை இப்போ நான் க்ரியேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதை இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்காக என்ன பண்ணுறேன்னா NS India வெப்சைட்டில் போயிட்டு ஒரிஜினல் டேட்டாவை நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், NS Indiaவோட வெப்சைட் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் போய்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ஓல்டு NS India வெப்சைட் இருக்குது இல்லையா, இதை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த குயிக் லிங்க்ஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேபிட்டல் மார்க்கெட் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும், அடுத்து டெப்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே இந்த கேபிட்டல் மார்க்கெட் இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ் வைஸ் ப்ரைஸ் வால்யூம் அண்ட் டெலிவரிபிள் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு டிஃபால்ட்டாக இது செலக்ட் ஆகிருக்கும், இது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல போய்ட்டு எனி ஒன் சிம்பிள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு நான் ரிலையன்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ரிலையன்ஸ் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அகைன் இதுக்குள்ளே போயிட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்றதுனால நம்ம இந்த EQ அப்படின்ற இந்த ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல டைம் பீரியடில் போயிட்டு 1 டேன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 24 மந்த் கொடுத்துக்கோங்க. 24 மந்த் கொடுத்துட்டு கெட் டேட்டா கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டேட்டா நமக்கு கிடச்சிடுச்சு. இந்த ரிலையன்ஸோட EOD டேட்டா லாஸ்ட் 2 இயருக்கு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோடு ஃபைல் இன் CSV ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைல் பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது டவுன்லோட் ஆன பிறகு ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ நான் இதில் என்ன செய்யுதுன்னா, நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத டேட்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த டேட்டாவை மேனுவல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிள் இருக்குது. சிம்பிள் ரிலையன்ஸ்னு இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து சீரிஸ் இருக்குது, இந்த சீரிஸ் எனக்கு தேவையில்லை, இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து டேட் இருக்குது, டேட்டு நமக்கு தேவையானது தான், அதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது நமக்கு தேவையில்லை, இதை டெலீட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கு அடுத்தபடியாக ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது, ஹை ப்ரைஸ் இருக்குது, லோ ப்ரைஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது நமக்கு தேவையில்லை, இதை நான் டெலீட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆவரேஜ்ன்ற ப்ரைஸ் நமக்கு தேவையில்லை, இதையும் டெலீட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரேடட் குவான்டிட்டின்னு இருக்குது. இதுதான் வால்யூம், சரிங்களா. வால்யூம் அப்படின்றது தான் இன்னொரு பேரில் என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் ட்ரேடட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் நேம் சேஞ்சஸ் கூட பண்ணிக்கிறேன், வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நேம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கும் அடுத்தபடியாக நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கும் அடுத்தபடியாக டெலிவரி கொடுத்துருக்காங்க, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டெலிவரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் டேட்டு, ஓப்பன் ப்ரைஸ், ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், வால்யூம், இந்த ஆர்டர் கரெக்டாக வரிசையாக இருக்கணும். அப்போ தான் டேட்டா நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து இந்த கான்கார்டினேட் ஃபங்க்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி இந்த AmiBroker சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணுறது மாதிரியான அந்த டேட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கான்கார்டினேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரிலையன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கமா குறி கொடுத்துக்கோங்க.
அடுத்து டபுள் கோட்டிங் வந்து 2 டைம்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அகைன் கமா குறி கொடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் செய்யணும். அடுத்து பாருங்கள் டேட் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா குறி டபுள் கோட்டிங் வந்து 2 டைம் கொடுத்துக்கோங்க. அகைன் கமா குறி கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் சேம் அதே ஃபார்முலா தான். கமா குறி டபுள் கோட்டிங் வந்து 2 டைம்ஸு அகைன் கமா குறி கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஐ ப்ரைஸுக்கும் அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். கமா குறி டபுள் கோட்டிங் வந்து 2 டைம்ஸ் கொடுங்க. அகைன் கமா குறி கொடுத்துக்கோங்க. அடுத்து லோ ப்ரைஸுக்கும் அதே மாதிரி செய்யுங்க. கமா குறி டபுள் கோட்டிங் அகைன் கமா குறி. அடுத்து க்ளோஸ் ப்ரைஸ் அதுக்கும் சேம் அதே மாதிரி தான். ஃபைனலாக வந்து வால்யூம் கொடுக்குறோம். வால்யூம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. நமக்கு டேட்டா பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா, நமக்கு டேட்டா பாருங்கள் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். இதுக்கு நமக்கு இந்த ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இடையில பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கமா குறி வேணும். அதாவது சிம்பிள் தனியாக வரணும், டேட்டு தனியாக வரணும், ஓப்பன் ப்ரைஸ் தனியாக வரணும், ஐ ப்ரைஸ் தனியாக வரணும். இதுக்கு தனியாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த டபுள் கோட்டிங் கொடுத்தோம்ல அதுக்குள்ளே ஒரு கமா குறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த சென்டரில் டபுள் கோட்டிங் சென்டரில் ஒரு கமா குறி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாரி கமா குறி கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டேட்டா வந்து தனித்தனியாக வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ ரிலையன்ஸ் அப்படின்றதுக்கு அடுத்து ஒரு கமா குறி வரும். அடுத்து டேட்டு, அடுத்தது ஓப்பன் ப்ரைஸ், ஐ ப்ரைஸ் தனித்தனியாக உங்களுக்கு வந்துருக்கும். இதில் டேட்டா வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டோட ஃபார்மெட் வந்து வேறு மாதிரி இருக்குது. இங்கே நமக்கு டேட்டோட ஃபார்மெட் எப்படி இருக்குது 28 ஜனவரி 2021 அப்படின்னு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 44 22 4 அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த AmiBroker சாஃப்ட்வேருக்கு வந்து டேட் ஃபார்மேட் எப்படி தெரியுங்களா இருக்கணும். ஸோ அதுக்காக பாருங்கள் மேலே போய்ட்டு இந்த சிம்பிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய்ட்டு கோட் எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கியா, இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்கர் அப்படின்னு இருக்கும். ஒரு நிமிஷம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்கர் அப்படின்னு இருக்கும். இந்த ட்ரிக்கர் அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். அடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டேட் அப்படின்னு இருக்கும். டேட் வந்து 2வது பொசிஷன் இருக்குது. ஸோ அதனால தான் டேட் அப்படின்றத செகண்டாக வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள் ஓப்பன் ப்ரைஸ், ஐ, லோ, க்ளோஸ், வால்யூம் அது நமக்கு கரெக்டாக வரணும். ஆனால் இங்கே வந்து ஆர்டர் வந்து மாற்றி தான் இருக்கணும். ஆனால் நம்ம இம்போர்ட் பண்ணுறது இந்த ஃபார்மேட்டில் தான் இம்போர்ட் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் இம்போர்ட் பண்ணக்குள்ள அது இது மாதிரி வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி உள்ளுக்குள்ளே வந்துடும். சரிங்களா, இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த AmiBroker சாஃப்ட்வேரில் டேட் வந்து ஃபஸ்ட்டு இயர் வரணும், அப்புறமா மந்த் வரணும், அதுக்கப்புறமா தான் டேட் வரணும். சரிங்களா, அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதனால் நான் என்ன செய்யணும், இந்த இடத்துல இந்த B2 இருக்கு இல்லையா, இந்த B2 கிட்ட போயிட்டு கசில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸிட் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இந்த டெக்ஸிட் அப்படின்ற இந்த ஃபார்மேட்டை எடுத்துக்கிட்டு பாருங்கள் B2 அப்படின்னு வந்துடுச்சு. அதுக்கு அடுத்து ஒரு கமா குறி போட்டுக்கோங்க. டபுள் கோட்டிங் வந்து 2 டைம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அந்த டபுள் கோட்டிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல இயர் வந்து 4 டைம் கொடுத்துக்கிறேன். ஒய் அப்படின்றது 4 டைம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இயர் தான் வரணும், அதுக்கப்புறமா மந்த்து வரணும். அதுக்காக எம் அப்படின்றது 2 டைம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா டேட்டு வரணும். அந்த டேட்டுங்கிறத 2 டைம், டி அப்படின்றத 2 டைம் கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு டேட்டா வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் அப்படின்றது வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள் 2021 டேட் மந்த் வந்து 1, டேட் வந்து 28 அப்படின்றது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இது மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த கர்சர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டில் வச்சுட்டு இந்த ப்ளஸ் மார்க் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எல்லா டேட்டாவும் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த எல்லா டேட்டாவும் நமக்கு வந்து ஃபில் ஆகிடும். இது அப்படியே ஜஸ்ட் ஒன்ஸ் காப்பி பண்ணுங்கள். இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. இதுக்கு நேம் வந்து ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு AmiBroker சாஃப்ட்வேருக்குள்ளே மேனுவலாக டேட்டா இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் வந்து இவ்வளோ தான். இந்த ஃபார்மேட்டை இப்போ நாம் இம்போர்ட் பண்ணலாம்.
ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டு இந்த ஃபைல் அப்படின்ற இதுக்குள்ளே போயிட்டு இந்த இம்போர்ட் விசார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பிக் ஃபைல்ஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிலையன்ஸ் அப்படிங்கிறது எங்கே கொடுத்துருக்கோம், டெக்ஸ்டாப்பில் தான் வச்சுருக்கோம் சரிங்களா. அந்த டெக்ஸ்டாப் போயிட்டு அதுக்குள்ளே இந்த ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு ட்ரிக்கர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ தான் நீங்கள் கவனிக்கக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், சிம்பிள் அப்படின்றதான் இந்த இடத்துல வந்து ட்ரிக்கர் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அடுத்தது டேட் அப்படின்றத ஓகே, டேட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இதோட ஃபார்மேட் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து YMD அப்படின்னு இருக்குது, அதாவது இயர் மந்த் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஐ ப்ரைஸுக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஐ ப்ரைஸ் வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். அடுத்து லோன்னு சொல்லியிருக்கியா, அதுதான் இந்த இடத்துல லோ ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து க்ளோஸ் ப்ரைஸ், அடுத்து வால்யூம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், க்ளோஸ் ப்ரைஸ் அடுத்து வால்யூம். டேட்டா வந்து இந்த ஃபார்மேட் எப்படி ஆர்டராக இருக்கோ அதேமாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபார்மேட் வந்து ஆர்டராக கொடுக்கணும். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஓகே, இப்போ நான் இதை வந்து கொடுத்துக்கிட்டேன். இதை கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கா, அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஆட் கரண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி டு ASCII இம்போர்ட்டர் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன செய்யணுன்னாக்கா, மை NSC அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். மை NSC ஃபார்மேட், மை NSC ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து ஃபைலுக்கு நம்ம நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னாக்கா, ரிலையன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நேம் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமையும் கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் வராது. பட் ஆனால் நீங்கள் நிறைய இந்தமாரி இம்போர்ட் பண்ணி நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா இந்தமாரி நேம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நம்மளை க்ரியேட் பண்ண ஃபைல் தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபினிஷ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த ஒரு எரரும் காட்டல, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டு இந்த சிம்பிள் வந்து ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ நாம் இம்போர்ட் பண்ணது ரிலையன்ஸ் வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ ஏன் இந்த இடத்துல வந்து எரர் காட்டுதுன்னா, டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம இதுக்குள்ளே வந்து இம்போர்ட் பண்ணது வந்து EOD டேட்டா தான் இம்போர்ட் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ நம்ம போயிட்டு டே டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செலக்ட் பண்ண அந்த EOD டேட்டா நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, EOD டேட்டா நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. இது வந்து நான் மேனுவலாக பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான் இவ்வளோ செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும். ஆனால் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஒரு டைம் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாவது டைம் யூஸ் பண்ணக்குள்ள பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபைல் அப்படின்றத போயிட்டு இப்போ தான் வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது சரிங்களா. ஃபஸ்ட் டைம் தான் இவ்வளோ செட்டிங்ஸ் பண்ணோம். ரெண்டாவது டைம் பண்ணக்குள்ள ஜஸ்ட் இதுக்குள்ளே போயிட்டு இம்போர்ட் ASCII இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதை போய்ட்டு இந்த ரிலையன்ஸில் கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரு எரரும் காட்டாது சரிங்களா. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து என்ன டேட்டா வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் டேட்டா சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது வீக்லி டைம் ஃப்ரேம் வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், மந்த்லி டைம் ஃப்ரேம் வேணுனாலும் மாற்றிக்கலாம், டெய்லி டைம் ஃப்ரேம் வேணுனாலும் மாற்றிக்கலாம். ஆனால் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் மாற்ற முடியாது. ஏன்னா நாம் EOD டேட்டா தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் இம்போர்ட் பண்ண முடியும். அதுக்கான சமயங்கள் வரும்போது நான் அதுக்காக வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு EOD டேட்டா மட்டும் இதில் நான் வந்து இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். இந்தமாரி எதுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கும்போது 5 காசு 10 காசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோஸ் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு காட்டும். அந்த ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு 5 காசு 10 காசு வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில வெப்சைட்டில் வந்து LTP ப்ரைஸை தான் க்ளோஸ் ப்ரைஸாக வந்து உங்களுக்கு காட்டும். அதாவது LTP ப்ரைஸ்ன்றது வேறு, க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்றது வேறு. சில வெப்சைட்டில் வந்து க்ளோஸ் ப்ரைஸை வந்து ஃபைனலாக காட்டாமல் LTP ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு அப்படியே காட்டும். ஆனால் LTP ப்ரைஸுக்கும் க்ளோஸ் ப்ரைஸுக்கும் 1 பாயிண்ட் 50 காசு 30 காசு இந்தமாரி வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்லாம் இல்லாமல் எனக்கு ஒரிஜினலாக டேட்டா வேணும், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் NS இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
காஸ்ட்லியான டேட்டா வெண்டர்கிட்ட தான் நீங்கள் பை பண்ணி வாங்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க, நம்ம வந்து ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம், காஸ்ட்லியான டேட்டா வெண்டர்கிட்ட பை பண்ணி நம்மளால் வாங்க முடியாது. அதனால் மேனுவலாக இந்தமாரி நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இம்போர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இண்டிகேட்டர் நீங்கள் அப்ளை பண்ணி இதை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ண முடியும். இந்த பேக் டெஸ்ட் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூவில் போயிட்டு இந்த சிம்பிளில் போயிட்டு இந்த ஸ்ப்ளிட் அண்ட் மெர்ஜ் இந்த ஆப்ஷனை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து பேசுகிறேன். ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன். இதை பற்றி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.